Hi everyone. So நம்ம டாபிக்ஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த லெக்சரில் நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிவைக்யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தென் எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட்னா என்ன? அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட். ஸோ இந்த நாலில் எது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு H2 எடுத்துகிட்டா H2ஓட ஒரு லோன் பேர் இருக்குது. அண்ட் இங்கே NH3ல ஒரு லோன் பேர் பட் NO2+ இதில் லோன் பேர் இருக்கா? ப்ளஸ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ option D is the right answer. Next one, inductive effect involves displacement of sigma electrons in resulting in polarization, displacement of pi electrons resulting in polarization, delocalization of sigma electrons and then delocalization of pi electrons. So நம்ம inductive effect என்னன்னு பார்த்துருந்தோம். Sigma bond inductive effect operate in sigma bond னு பார்த்துருந்தோம். ஸோ option A is the right answer. So option A is the right answer. Next one, the increasing order of electron donating inductive effect of alkyl group is. ஸோ இது நாளத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் அதாவது ப்ளஸ் ஐ குரூப்போட இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து இருக்கிற இண்டக்டிவ் எஃபெக்ட் கம்மி. ஹைட்ரஜன் எல்லாத்துலேயுமே இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ரெண்டுத்துலேயும் ஹைட்ரஜனுக்கு வந்து அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம ஆப்ஷன் கிடையாது. ஸோ A அண்ட் C கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் CH3 C2 இங்கே வந்துட்டு C2H5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஐ எஃபெக்ட் வந்துட்டு எப்படின்னா as நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீசஸ் ப்ளஸ் ஐ இன்க்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். என்ன பார்த்தோன்னா இங்கே CH3 இருக்குது, C2H5, C3H7 இருக்குது. ஸோ as carbon number increases plus I effect increases. Inductive effect of which atom or group is taken as 0 to compare inductive effect of other atoms? Hydrogen, chlorine, carbon, oxygen. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதில் ஹைட்ரஜனுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர், ஹைட்ரஜன். Maximum I effect is exerted by the group phenyl, methoxy, chlorine and nitro. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு மைனஸ் ஐ பவர் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மைனஸ் ஐ பவர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது நாளத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நைட்ரோக்கு தான் மேக்ஸிமம் பவர் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த அந்த ஸ்லைட்ஸில் நான் வந்துட்டு எழுதியிருப்பேன், அந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்துட்டு எழுதியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் இதாக இருக்கும். ஸோ நைட்ரோ குரூப்க்கு வந்துட்டு மைனஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். விச் இஸ் மேக்ஸிமம் ஸ்டேபிள்?
ஓகே. ஸோ இதனால கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு மித்தைல் CH3 கார்போகேட்டையான், இங்கே வந்துட்டு ஒரு ஃபினைல் கார்போகேட்டையான், இங்கே வந்துட்டு ஃபினைல் அதாவது பென்சீன் ரிங்கில் ஒரு CH2, இங்கே செகண்டரி கார்போகேட்டையான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெர்ஷரி அதாவது Me3C வரும், அண்ட் தென் CH2 வரும், CH2+. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆர்டராக பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து வந்து செகண்டரி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ப்ரைமரி, அதில் ரிங்கில் இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா இங்கே ரெசனன்ஸ் அண்ட் தென் இங்கே இது செகண்டரி. ஸோ டெர்ஷரி தான் இதை விட மோர் ஸ்டேபிளை தவிர செகண்டரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஃபினைல் ப்ளஸ் அந்த CH2 கார்போகேட்டையான் இருக்குல்ல, இது வந்துட்டு மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி என்ன பார்ப்போம்? சைக்கிளிக்காக பார்ப்போம், சைக்கிளிக்கான அரோமேட்டிசிட்டி, அப்புறம் அரோமேட்டிசிட்டி பார்க்கணும், ரெசனன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்ல. ஸோ அதில் இங்கே ரெசனன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் தட், ஈவன் தட் இஸ் செகண்டரி. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல்? ஸோ எலக்ட்ரோஃபைல்னால் என்ன? அது வந்துட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா அதுக்கிட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கினாலுமே, நியூக்ளியோஃபைல்கிட்டருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கினாலுமே அதால் வச்சுக்க முடியும். ஸோ presence of orbitals, vacant orbitals இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு H3O+ பார்த்தோம் அப்படின்னா H3O+ல ஆர்பிட்டல்ஸ் இருக்குமா? இப்போ H3O+ ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஸோ இது மாதிரி ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் சார்ஜ் ஆல்ரெடி வந்துருச்சு. இதுட்டு நோ ஆர்பிட்டால்ஸ். இனிமேல் நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணாலும் இதால் வாங்கி வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு CH3ல ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, CH3+ன்னு இருக்குது. அடுத்து வந்துட்டு BH3ல ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். ZnCl2 பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து Zn வந்துட்டு 2+ஆக இருக்கும், Zn2+. ஸோ இதுட்டு 4s0 3d10. ஸோ இது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குல்ல, Zn2+ ஆச்சுன்னா அதுட்ட 4s0 3d10 இது கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கும். எஸ் ஆர்பிட்டல் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு வேக்கண்ட். ஸோ இது மூணுமே எலக்ட்ரோஃபைல் தான். BH3, ZnCl2 அண்ட் CH3+, மூணுமே எலக்ட்ரோஃபைல் தான். H3O+ is not an electrophile. Which carbocation is more stable? ஸோ இது நாளையும் கம்பேர் பண்ணோம். கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இது நாளே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன பார்க்கணும்? அரோமேட்டிசிட்டி, ரெசனன்ஸ் இருக்கா, கான்ஜுகேஷன் இருக்கா, ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த மாதிரி இருக்கா தானே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெசனன்ஸ் இருக்கா, ரெசனன்ஸ் ஒரு கான்ஜுகேஷன் இருக்கா, ப்ளஸ் சிங்கிள் டபுள். ஸோ கான்ஜுகேஷன் இருக்குது, 1 கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் இங்கே கான்ஜுகேஷன் இருக்கா? நோ. இதில் நோ, இதில் நோ. ஸோ த மோஸ்ட் ஸ்டேபிள் carbocation is option A due to conjugation.
What is the correct order of decreasing stability of the following cations or carbocations? ஓகே, ஸோ இது மூணு தான் நம்மளோட கார்போகேட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா CH3 CH3ன்னு இருக்குது. பேக் பாண்டிங் அந்த மாதிரி பேக் பாண்டிங், அரோமேட்டிசிட்டி, கான்ஜுகேஷன் ஆர் ரெசனன்ஸ் அண்ட் தென் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்கணும். ஸோ இதில் பேக் பாண்டிங் இருக்கா, பேக் பாண்டிங் இல்லை. இதில் பேக் பாண்டிங் இருக்கா, அஃப்கோர்ஸ் இருக்குது. lone pair of electrons, so back bonding. இதில் பேக் பாண்டிங் கிடையாது, பேக் பாண்டிங் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்துடலாமா. ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்கே 3, இங்கே 3, ஸோ டோட்டலி 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதில் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 5 alpha hydrogen. So 2 is stable and then 1 stable and then 3 stable. So 2 should be more stable. So இது ரெண்டு கிடையாது, 1 3 stable வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல பார்த்தோன்னா 2 is more stable and then எது வரணும், 1 வரணும். ஸோ ஆப்ஷன் A is the right answer. ஓகே, ஒன்றும் இல்லை, இதில் வந்துட்டு 6 pi ஹைட்ரஜன் இருக்குது, சாரி 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இதில் பேக் பாண்டிங் இருக்குது, அதனால் இது மோஸ்ட் ஸ்டேபிள். இதில் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் லீஸ்ட் ஸ்டேபிள். இதை விட அது ஸ்டெபிலிட்டி கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் எது ஃபஸ்ட்டு 2 அண்ட் தென் 1 அண்ட் தென் 3. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர். 2 இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் 1 ஸ்டேபிள், அடுத்து வந்து 3 ஸ்டேபிள். ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A is the right answer. Which of the following is most stable? ஓகே, ஸோ இதனால் இந்த 4 ஃப்ரீ ரேடிக்கலை கம்பேர் பண்ணோன்னா இது ஃப்ரீ ரேடிக்கல் சைக்ளோஹெக்சேன் ஃப்ரீ ரேடிக்கல், இது கிடையாது மோஸ்ட் ஸ்டேபிள். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷன், இங்கே இப்போ கான்ஜுகேஷன் வைஸ் பார்த்தோன்னா நோ கான்ஜுகேஷன், இது கான்ஜுகேஷன் இருக்குது. எப்படி கான்ஜுகேஷன் இருக்குது, எலக்ட்ரான் சிங்கிள் டபுள். ஸோ கான்ஜுகேஷன் 1 கான்ஜுகேஷன், இதுலேயும் கான்ஜுகேஷன் இருக்குது, இதில் நோ கான்ஜுகேஷன். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு A அண்ட் D கிடையாது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, அங்கே எந்த குரூப் கிடையாது. ஃபினைல் குரூப் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்,
ஸோ ஃபினைல் குரூப். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன், அதாவது இப்படியே வந்துட்டு இப்போ இங்கே இருக்குன்னா ஒரு டபுள் பாண்ட் சிங்கிள் டபுள் அப்படின்னு போயிட்டே தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் other three. So option C is the right answer. Which out of the carbocation is most stable? ஓகே, ஸோ இது நாளையத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதில் வந்துட்டு பேக் பாண்டிங் இருக்குமா? பேக் பாண்டிங் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதில் பேக் பாண்டிங் இல்லை, இதுலேயும் பேக் பாண்டிங் இல்லை, அண்டு இங்கேயும் பேக் பாண்டிங் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1, இங்கே 0, இந்த இடத்துல 0, இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் இங்கே பார்த்தோம்னா இங்கே 2, இங்கே 2. ஸோ டோட்டலி 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் இங்கே 0, இங்கேயும் 0. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் gives maximum stability. So option C is the right answer. CH3 is less stable than, so CH3 விட எது less stable அப்படின்னு சொல்லணும். CH3, CH2, இது கார்பானியான். ஸோ CH3 விட எது வந்துட்டு லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐ குரூப், CH3 ப்ளஸ் ஐ குரூப். இங்கே இது மைனஸ் ஐ தான், பட் இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐ, இதுவும் ப்ளஸ் ஐ. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ண நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கார்பானியான் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அதிகமாகும். இப்போ இந்த இதில் டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு இருந்தும் எலக்ட்ரான் வருது, இந்த சைடு இருந்தும் எலக்ட்ரான் வருது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? ரெண்டு சைடில் இருந்துமே இந்த எலக்ட்ரான் சொல்லிட்டு புஷ் பண்ணும்போது நடுவில் இருக்கிற இந்த கார்பன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ கார்பானியான் ஸ்டெபிலிட்டி வில் பி இன்க்ரீஸ்டு. ஸோ இது மூணுமே CH3 விட மோர் ஸ்டேபிள் தான். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா NO2வில் ரெசனன்ஸ் இருக்கும். இப்போது இது ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா NO2 வந்துட்டு இந்த மாதிரி இருக்குமா? NO2 மைனஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மைனஸ் சார்ஜ் இது இங்கே வரும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வில் பி delocalized. So this is least stable than CH3. இந்த மாதிரி delocalized ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் C is the right answer, which is less stable
than CH3. Okay. Decreasing order of I effect of the triad NO2 NH3 plus and Cn minus. So decreasing order வந்துட்டு நம்மளுக்கு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது மூணுத்துல NO2 NH3 அண்ட் Cn கம்பேர் பண்ணோம்னா NO2க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. சாரி, மைனஸ் ஐ பவரில் பார்த்தோம் அப்படின்னா Cn மைனஸ்க்கு கம்மியாக இருக்கும் அண்ட் தென் NO2 வரும் அண்ட் தென் நைட்ரஜன் NH3 ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். நம்ம ஐ பவரில் மைனஸ் ஐ பவரில் பார்த்தோம்னாலுமே இதை தான் ஆர்டர் ஆகும். Cn மைனஸ் வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது லீஸ்ட் பவர் இருக்கும். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Okay. Most stable carbanion. இப்போது இது நாளத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கார்பானியான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பானியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா Sp is more stable in negative charge. Sp is more stable and then Sp2 and then Sp3 and then Sp3 பார்த்தோம். ஸோ இதில் Sp3 Sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் தென் இதில் வந்துட்டு ஆர்டரும் கேட்கல, நம்மளுக்கு வந்துட்டு எது மோஸ்ட் ஸ்டேபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் வந்துட்டு Sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். இதே கார்போகேட்டையான்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் இஸ் Sp3 ஸ்டெபிளைஸ்ட். ஏன்னா இதுக்கு ரிவர்ஸாக வரும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அதில் இதில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The correct order of stability of given carbanions will be ஸோ 1 2 3. ஸோ இது மூணுத்தில் கம்பேர் பண்ணோம்னா percentage of S character is directly proportional to electronegativity which is equal to Sp is more stable and then Sp2 stable charge, அதாவது stable. இந்த Sp3 hybridized carbocation will be Sp hybridized carbanion will be more stable. இங்கே நம்ம கார்பானியான் தான் பார்த்துருக்கோம், கார்போகேட்டையான் கிடையாது. கார்பானியான்றப்போ Sp is more stable. கார்போகேட்டையான் வந்தால் மட்டும் தான் Sp3 ஸ்டேபிள். ஸோ இங்கே நம்ம கார்போ ஆனையான் பார்க்குறோம். ஸோ Sp is more stable, Sp3. ஸோ இது ஆர்டர். ஸோ இதில் Sp எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா Sp2 and then இது Sp3. So 3 is more stable than 2 and then 1. So option B is the right answer. Okay. Electronegativity இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Percentage of S character is directly proportional to electronegativity. Electronegativity is equal to Sp more stable. Sp is more stable, Sp2 and Sp3.
Wrong statement regarding methyl carbonium ion CH3 plus. It is sp2 hybridized. Vacant orbital is sp2 hybridized. Vacant orbital is perpendicular to molecular plane and is pure orbital. It is electrophile with 6 set of electron. So 6 electrons இருக்குன்னு சொல்றாங்க. So option D is correct, option C is correct. Option B பார்த்தோம்னா vacant d orbital is sp2 hybridized னு சொல்லிருக்காங்க. So vacant orbital பார்த்தோம்னா sp2 hybridized னா இந்த மாதிரி தான் இருக்கும், CH3 plus. So vacant orbital னு பார்த்தோம் அப்படினா vacant orbital is pure p orbital தான் இருக்கும், sp2 hybridized இருக்காது. It is not sp2 hybridized or any other hybridizations. So option C is the right answer, which is the wrong statement. Okay. Which of the following contains only 3 pair of electrons? Carbanion, carbocation, carbon free radical, none of this. So only 3 pairs of electron வந்துட்டு carbanion பார்த்தோம் அப்படின்னா, for example CH3 minus எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு lone pair of electron. So இங்கே வந்துட்டு 3 bond pairs and 1 lone pair. அடுத்து carbocation எடுத்துட்டோம்னா so 3 bond pairs. அடுத்து carbon free radical three bond pairs and 1 free electrons. Free electron. So option B is the right answer with the only 3 lone pairs. Sorry, only 3 bond pairs. அதானே கேட்டிருக்காங்க, with 3 pairs of electrons. Which of the following show plus I effect? OH, OCH3 and Cl. So option C is the right answer. It's minus I. Which resonating structure of vinyl chloride is least stable? So resonating structure எது least stable னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So இங்கே chlorine ல பார்த்தோம்னா so 3 pairs of electrons. இதில் இந்த கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ், இந்த குளோரின் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஸோ தீஸ் ஆர் லைக் சார்ஜஸ். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தோன்னா ஒன்லி எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பாண்ட் பேர்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, குளோரினில் இருக்குது அதுவும். நெக்ஸ்ட் ஒன்னில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் ஃபார் அப்பார்ட், ரொம்ப வந்துட்டு அப்பார்ட்டாக தான் இருக்குது. சியில் பார்த்தோம்னா நெகட்டிவ் அண்டு லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆட்டமில் இருக்குது. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் விச் டிக்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். The stability due to resonance is maximum in
ஸோ இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆப்ஷன்ஸ் டி இஸ் த ரைட் ஆன்சர்னு. benzene is more stable in resonance. Consider the following carbocations. The relative stabilities of these carbocations are such that. Next in the question consider the following carbocations. The relative stability of these carbocations are such that. So first compound பார்த்தோம்னா ஸோ இந்த கார்போகேட்டன்ஸில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ பேரா பொசிஷனில் இந்த மாதிரி கார்போகேட்டன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை நம்ம இங்கே இருக்கிறத அசியூம் பண்ணிக்கணும். அதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிபி இஸ் பாசிபிள், பேக் பாண்டிங் இஸ் பாசிபிள். ஸோ ஒன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன்ஸில் சி அண்ட் டியை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்துலேயும் 3 ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா 1 இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கடுத்து எது ஸ்டேபிள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே இங்கே 2 எடுத்துக்கலாம். 2 இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெசனன்ஸ் இருக்கா, ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் டபுள் பாண்ட்ஸ். ஸோ ரெசனன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டாலும் இந்த இடத்துல பேக் பாண்டிங் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பேக் பாண்டிங் இல்லை, ரெசனன்ஸும் இல்லை. ஸோ நோ ரெசனன்ஸ். அண்ட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3 ஆல்ஃபா ஹெச், அதுலேயும் அதே தான் 3 ஆல்ஃபா ஹெச். பட் அங்கே வந்துட்டு ரெசனன்ஸ் கிடையாது, இங்கே ரெசனன்ஸ் பாசிபிள். ஸோ ஆர்டர் வந்துட்டு 1 இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் 2 ஸ்டேபிள் அண்ட் தென் 3 ஸ்டேபிள் அண்ட் தென் 4. ஸோ எழுதிடுறேன் எது ஸ்டெபிலிட்டி எப்படின்னு. ஸோ 1 இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4. ஸோ 1 to 3 வைஸ் ஆர்டர் தான். ஸோ ஒன் 3 ஓகே. ஸோ இங்கே ரெசனன்ஸ் ஆல்சோ. ஸோ ரெசனன்ஸ் நான் எழுதலை. ஸோ 3 அண்ட் தென் 2. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போது இதில் பார்த்தோம்னா பேக் பாண்டிங் இருக்குது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள், 1 இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அடுத்து இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணோன்னா இங்கே ரெசனன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரெசனன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் ரெசனன்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து ரெசனன்ஸ் கிடையாது. ஸோ 4 இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள்.
அடுத்து 2 and 3 கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுத்துலேயுமே ரெசனன்ஸ் இருக்கா? ரெண்டுத்துலேயுமே ரெசனன்ஸ் இருக்குது. பட் இதில் பார்த்தோம்னா 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பட் ஆனால் அங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட கிடையாது, அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து 1க்கு அடுத்து 3 ஸ்டேபிள், நெக்ஸ்ட் 2 and then 4. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ ஆப்ஷன் A is the right answer. Mesomeric effect is due to delocalization of pi electrons. Delocalization of, எனக்கு ஏன் சிக்மாக்கெல்லாம் பைன்னு வருதுன்னு தெரில. Delocalization of sigma electrons, delocalization of pi electrons, migration of hydrogen atoms and migration of proton, ரெண்டும் ஒன்று தான். So mesomeric effect or resonance is due to delocalization of pi electrons. So option B is the right answer. The most stable carbanion among the following is ஸோ ஃபஸ்ட்டு என்னாலத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெசனன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெசனன்ஸ் பார்த்தோம்னா இங்கே ரெசனன்ஸ் இருக்கா? நோ ரெசனன்ஸ் நெகட்டிவ் சிங்கிள் இருக்குது. ஸோ இங்கே ரெசனன்ஸ் இருக்கும்ல, நெகட்டிவ் சிங்கிள் டபுள்னு வரும். ஸோ ரெசனன்ஸ் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் இங்கே ரெசனன்ஸ், இங்கேயும் ரெசனன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் A கிடையாது. நெக்ஸ்ட்டு பியில் பார்த்தோம் அப்படின்னா ரெசனன்ஸ் இருக்குது, சியில் ரெசனன்ஸ் இருக்குது அண்ட் டிலையும் ரெசனன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா இது -I, இதுவும் -I. ஸோ இந்த இதுவும் கிடையாது. ஸோ C and D கம்பேர் பண்ணோன்னா -I பவர் வச்சுட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா NO2 is more powerful than OCH3. So option D is the right answer. D is more stable. இப்போது இதில் ரெசனன்ஸ் இல்லை, அதில் ரெசனன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டுத்துலேயும் ரெசனன்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ரெசனன்ஸ் இல்லாதது விட்டுறணும், ஏன்னா அதாவது ரெசனன்ஸ் இல்லை, அது லீஸ்ட் ஸ்டேபிள் தான். ஸோ ரெசனன்ஸ் இருக்கிற இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே ஒரு சப்ஸ்டியன்ட்டும் கிடையாது, ஒன்லி CH2- மட்டும் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இங்கே ஒரு -I, பேரா பொசிஷனில் இங்கே ஒரு -I, இங்கே ஒரு -I. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது -I பவர் பார்த்தோம் அப்படின்னா NO2க்கு -I பவர் அதிகம் OCH3 விட. ஸோ ஆப்ஷன் D is the right answer. ஓகே, which of the following is least stable?
ஓகே. ஸோ இப்போ இந்த 4 கார்போகேட்டன்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெசனன்ஸ் இல்லை. இதில் 3 இங்கே C6H5 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெசனன்ஸ் இருக்குது, மற்ற இதுலேயும் ரெசனன்ஸ் கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் 1 2 3, ஸோ 3 மெத்தைல் குரூப் இருக்குது. ஸோ 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ரெசனன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்டெபிலைஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் வித் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அங்கே 2 இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். Which of the following is most stable alkene? ஸோ இங்கே இதனாலையும் கம்பேர் பண்ணோம், இந்த 4 அல்கீன்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதில் 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னா இந்த C2H5 நம்ம எப்படி எழுதுவோம்னா CH2 CH3. ஸோ இப்படி தான் எழுதுவோம். ஸோ இந்த 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் எடுத்துக்கும். ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அண்ட் இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், இங்கே 1, இந்த 1 ஸோ இதில் 1 3 2, இங்கே 0. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டிருக்காங்க இல்லையா, மோஸ்ட் ஸ்டேபிள் alkene. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் with 3 alpha hydrogens. Which of the following is most stable carbocation? ஸோ இந்த 4 கார்போகேட்டன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது 7 மெம்பர்ட் ரிங். 7 மெம்பர்ட் பை எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா 2 4 6 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ அரோமேட்டிக்
aromatic. And இங்கே பார்த்தோம் அப்படின்னா benzene ring aromatic. next இங்கே பார்த்தோம் அப்படின்னா non aromatic, இங்கே resonance. so this is most stable. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா stability wise 7 membered ring, this is 7 member ring, இது வந்து 6 membered. so stability increases with number of carbon increases in hydrocarbon, in carbocations and carbon compounds. so இதில் பார்த்தோன்னா 6 pi electrons ரெண்டுமே aromatic தான். 6 pi electrons தான் ரெண்டுத்துலேயுமே due to the number காண்டி தான். இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு CH2 குரூப் இருக்குது, இங்கே வந்துட்டு ரிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ option A is the right answer, which is more stable. Among the following aromatic compound is ஸோ ஃபஸ்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா 4 pi electrons anti aromatic, B 4 pi electrons, இதுலேயும் அதே தான். இங்கே பார்த்தோன்னா இது ஒரு அரோமேட்டிக் ரிங், இது ஒரு அரோமேட்டிக், 6 pi electrons இருக்குது. ஸோ ஆப்ஷன் C is the right answer, which is aromatic. The non-aromatic compound among the following. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே sp3 hybridized with sp3 hybridized, not sp2 hybridized இருக்கணும், அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இது விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா third pair of electrons which will delocalized. So this is 6 pi electrons, இல்லை 6 pi electrons வந்துருமா, 2 + 4 + 2 6. ஸோ அரோமேட்டிக் ஆகிடும். இதே தான் இங்கேயும் lone pair of electrons delocalized, 6 pi electrons aromatic. அண்ட் இங்கே பார்த்தோம்னா இது ஒரு ரிங் அண்ட் இது ஒரு ரிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே 6 pi electrons which is aromatic. So option A is the right answer.
which is sp3 hybridized. 4 structures are given in option A to D. Examine the and select the aromatic structures. So aromatic structures எதுன்னு சொல்லணும். ஸோ இந்த 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஒன் 2π எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த இடத்துல 2π எலக்ட்ரான்ஸ் which is aromatic. இதில் 6π electrons. So this also aromatic. Next இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 8π electrons which is non-aromatic. This lone pair of electrons இருக்குல்ல, ஸோ delocalize ஆகிச்சு அப்படின்னா 4π electrons anti-aromatic. So option A and C are aromatic. So option D is the right answer. Next one, which is most basic among the following: CH3NH2, CH3 CH2NH2, NH3 CH3 twice CHNH2. So இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா plus I increases, basicity increases. ஸோ இதில் ப்ளஸ் ஐ 1 குரூப், அங்கே ப்ளஸ் ஐ 1 குரூப், இங்கே 2 குரூப், 2 குரூப் இருக்குது. அதில் ப்ளஸ் ஐ குரூப்பே கிடையாது. ஸோ ப்ளஸ் ஐ இன்க்ரீசஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், விச் இஸ் மோஸ்ட் பேசிக். அரேஞ்ச் த ஃபாலோவிங் இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். இது வந்து எல்லாமே ஃபேமிலி ஒன்று தான், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபேமிலி தான். ஸோ நம்ம டிஎன்பி distance and then number and then power எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் சேம் தான், ஒரு கார்பன் விட்டு ஒரு கார்பன் தான். அடுத்து நம்பர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் போனோன்னா இங்கே 1 NO2, இங்கே 1 CN, 3 Cl, 2 Cl. ஸோ நம்பர் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா C is more stable and then 2 chlorine. ஆப்ஷன் D is more stable. அதுக்கு அடுத்து இது ரெண்டு NO2 அண்ட் CN வச்சுட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பவர். அடுத்தது வந்துட்டு பவர் வந்துடும். ஸோ பவர் வச்சுட்டு பார்த்தோம்னா ஏ NO2 இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் பி. ஸோ இந்த ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் சிடி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதே இது இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ், நம்பர், பவர். ஸோ டிஸ்டன்ஸ் என்னென்னா எத்தனை கார்பன் தள்ளி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு கார்பன் தள்ளி தான் இருக்கும், ஒரு கார்பன் வச்சுட்டு அடுத்த கார்பன் இருக்கும். ஸோ எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் பார்க்கணும், எத்தனை அந்த குரூப்ஸ் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தோன்னா 1 NO2, பியில் 1 CN, சியில் 3 NO2,
Dல 2 chlorine. ஸோ நம்பர் வைஸ் பார்த்தோன்னா C இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் D. அடுத்து வந்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்தில் பவரை வச்சுட்டு சொல்லணும். ஏன்னா நம்பர் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு, 1 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பவர் போனோம்னா நைட்ரோ குரூப் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சயனோ. ஸோ NO2 அண்ட் தென் CN. CDAB increasing acidic strength. Which of the following is most acidic? ஸோ மோஸ்ட் அசிடிக்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஏன்னா மீத்தாக்சி அசிட்டிக் ஆசிட், மீத்தாக்சி அசிட்டிக் ஆசிட். ஆப்ஷன் சி குளோரோ அசிட்டிக் ஆசிட். ஆப்ஷன் பி அசிட்டிக் ஆசிட். Option C trifluoroacetic acid. So இதுலயும் family same. So distance வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே distance same. D and P distance first எடுத்துக்கணும், first priority distanceக்கு. So distance எல்லாத்துலேயுமே same. Next பார்த்தோம் அப்படின்னா number வச்சுட்டு பார்த்தோம்னா இதுலேயும் 1 chlorine, 1 methyl, 1 methoxy, இங்கே 3 fluorine. So this is the right answer. Option C is the right answer. Trifluoroacetic acid is the right answer. நம்பர் வச்சு இது மூணுத்துலேயுமே ஒரு குரூப் தான், டிஸ்டன்ஸும் சேம் தான். பட் ஆனால் இங்கே 3 fluorine இருக்குது. ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். Among the following the most highly ionized in water is அப்படின்னா எது வந்து மோஸ்ட் அசிடிக் தான் கேட்குறாங்க. ஹைலி most acidic தான். ஸோ இதில் நம்ம நம்பர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது குளோரின், அடுத்து இங்கே சீல இங்கே இருக்குது, ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப சிஓஹெச் கூட ரொம்ப தள்ளி வந்துருச்சு. ஸோ அது இல்லை, இதுவும் டிஸ்டன்ஸ் தள்ளி. ஸோ ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே ஒரு சிஓஹெச் கிட்ட அடுத்த கார்பனில் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம். ஸோ டிஸ்டன்ஸ் சேம். அடுத்து நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் வச்சுட்டு பார்த்தோன்னா இங்கே 1 chlorine, இங்கே 2 chlorine. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போது நான் இதை 4 எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல குளோரின் ரொம்ப தள்ளி வந்துருச்சா, ரொம்ப தள்ளி இந்த லாஸ்ட் கார்பனுக்கு வந்து சிஓஹெச்லேருந்து ரொம்ப தள்ளி லாஸ்ட் கார்பனுக்கு வந்துருச்சு. ரொம்ப லாஸ்ட் கார்பனுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா இதில் 1 2 செகண்ட் கார்பனுக்கு வந்துருச்சு. ஸோ இது ரெண்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ அண்ட் பியில் ரெண்டுத்துலேயுமே சிஓஹெச் இருக்கிறதுக்கு அடுத்த கார்பன் நெக்ஸ்ட் கார்பனில் குளோரின் இருக்குது. ஸோ இதில் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல், டிஸ்டன்ஸ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்பர் வச்சு கம்பேர் பண்ணும்போது 1 chlorine 2 chlorine. ஸோ நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆசிட்ஸ் have the lowest pKa value? ஸோ
ஸோ லோயஸ்ட் pKa வேல்யூன்றது lowest pKa அப்படின்னா high Ka வேல்யூ. high Ka வேல்யூனா acidic strength அதிகமாக இருக்கும். high acidic strength. ஸோ low pKa வேல்யூனா high Ka வேல்யூ. high Ka வேல்யூனா acidic strength அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கே இருக்குது ஒன்னில் செகண்ட் கார்பன் COOHக்கு செகண்ட் கார்பனில் இருக்குது. பியில் பார்த்தோன்னா ஒரு கார்பன் விட்டு அடுத்த கார்பனில் இருக்குது. ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ACD கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மூணுத்துலேயுமே சேம். ஒரு என்ன சொல்கிறது, COOHக்கு அடுத்த கார்பனில் குளோரின் இருக்குது. அடுத்து நம்பர் வைஸ் இப்போ டிஸ்டன்ஸ் முடிஞ்சு அடுத்த நம்பர் பார்த்தோம்னா இங்கே 1 குளோரின், 3 குளோரின், இங்கே 2 குளோரின். ஸோ நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ இதில் என்னென்னா குளோரின் வந்துட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அதாவது COOHக்கு அடுத்த கார்பனில் இருக்குது. இதுலேயும் COOHக்கு அடுத்த கார்பன், இதில் ஒரு கார்பன் விட்டு அடுத்த கார்பனில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு COOHக்கு அடுத்த கார்பன் அடுத்தடுத்து இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கிறதா பார்த்துட்டோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயும் சேமாக இருக்குது. பட் ஆனால் அது மட்டும் ஒரு கார்பன் விட்டு தள்ளி இருக்கிறதுனால அது வந்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது மூணுத்துலேயும் டிஸ்டன்ஸ் சேம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பருக்கு போனோம் அப்படின்னா 1 குளோரின், 3 குளோரின், 2 குளோரின். ஸோ நம்பர் வைஸ் பார்த்தோம்னா திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட் இஸ் ஸோ இது மூணுத்துலேயும் இது நாலுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபினால் வந்துட்டு அசிடிட்டி கம்மி கார்பாக்சிலிக் ஆசிட் விட. ஸோ இது மூணுமே கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபேமிலி. ஸோ ஃபினால் வந்துட்டு லெஸ் அசிடிக். ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணோன்னா இங்கே +M +I, இதில் -M -I. ஓகே, அங்கே எந்த ஒரு சப்ஸ்டிட்யூட் கிடையாது. ஸோ நோ எஃபெக்ட். இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா +M -M +M +I -I. ஸோ மோஸ்ட் அசிடிக்னா அந்த இடத்துல -I குரூப் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் டியூ டு presence of -I or -M group. Arranging decreasing order of basic strength. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா
எல்லாமே சேம் ஃபேமிலி, அனிலின் ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அனிலின், இதில் எந்த சப்ஸ்டியூண்ட்டும் கிடையாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே -m -i, இங்கே -m -i, CH2 +m +i. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன பார்த்தோம்? பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு +m +i இருக்கணும். அசிடிக்கு -m -i, அதாவது அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -m. அசிடிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -m and -i பார்த்தோம். அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு +m and +i பார்த்தோம். ஸோ இங்கே மோர் பேசிக் வந்துட்டு ஆப்ஷன் 4 வந்துடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் 4 வந்துட்டு மோர் பேசிக். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா i பவர் வச்சுட்டு -i பவர் ஆர் -m பவர் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா NO2 is more than CH2. ஸோ எந்த அளவுக்கு -i பவர் அதிகமாக இருக்கோ அவ்வளோ பேசிசிட்டி கம்மியாகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. ஸோ பேசிசிட்டி கம்மியாகுதுன்னா அந்த இடத்துல -i பவர் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவெல்லாம் பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டும் -i இருக்குது, இங்கே வந்து எந்த சப்ஸ்டியூட்டுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 1 and then 3 and then 2. ஏன்னா NO2க்கு -i பவர் அதிகம். ஸோ பேசிசிட்டி or basic strength is decreased in that. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் C is the right answer. Okay. Among the following, the pKa is minimum for pKa minimum na high acidic strength. pKa minimum Ka அதிகம், அதாவது acidic strength அதிகம். ஸோ இது நாளத்திலேயே கம்பேர் பண்ணோன்னா ஃபினால், அடுத்து ஆல்கஹால் இருக்குது, அடுத்து அல்கைன் இருக்குது. ஸோ COOH இஸ் மோஸ்ட் அசிடிக். நம்ம ஃபேமிலி வைஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சல்ஃபோனிக் ஆசிட் வரும் அண்ட் தென் கார்பாக்சிலிக் ஆசிட், அடுத்து தான் ஃபினால். அல்கைன்ஸ் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் லாஸ்ட்டில் வரும். ஸோ carboxylic acid is the most stable or more acidic. More acidic na pKa value is minimum. அவ்வளோதான். Which of the following is most acidic? Phenol, M-chlorophenol, phenyl alcohol, cyclohexanol. So phenol, metachlorophenol, அடுத்து benzyl alcohol, cyclohexanol. ஸோ இது நாளத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா metachlorophenol is destabilized, அது least stable or more acidic. more acidic. ஏன் அப்படின்னா இது ஒரு -i group. -i group வந்துட்டு இருக்கிறதுனால this is more acidic than others. ஏன்னா இது ரெண்டும் ஆல்கஹால்ஸில் வந்துடும். இது ஃபினால். ஸோ more acidic group is metachlorophenol. ஏன்னா due to the presence of -i group. Which of the following is the strong base?
ஸோ இது நாளத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அனிலின் இங்கே லோன் பேர் இருக்குமா, ரெசனன்ஸ் அதே மாதிரி இங்கே. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்குது, which cannot be delocalized. So this is localized lone pair. Localized lone pair. இது எல்லாமே delocalized, மற்ற மூணுமே delocalized ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸில் என்னென்னா ஈஸியாக எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இது எல்லாமே ரெசனன்ஸில் ரிங்கில் போயிடும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு டீலோக்கலைஸ்டாக இல்லாதனால இட் கேன் பி ஈஸிலி டொனேட்டட். Which of the following is more basic than aniline? Aniline விட more basic. First benzylamine. Benzylamine. Okay. First benzylamine பார்த்தோம் அப்படின்னா next one see என்னது triphenylamine. Triphenylamine diphenylamine paranitroaniline ஸோ நாலுத்தோட ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. ஸோ இது நாலுத்துலேயே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்வால்விங் இன் ரெசனன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு மூணு சைடுமே ரெசனன்ஸ். சாரி இங்கே இல்லை, இது பிஹெச் மட்டும்தான் பார்த்தேன், CH2 பார்க்கல. ஸோ இதில் மூணு சைடுமே இதில் மூணு சைடுமே ரெசனன்ஸ் ஆகும். ரெசனன்ஸ் அண்ட் இங்கே போத் சைட்ஸ். ஸோ இதில் ரெசனன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ ரைட் ஆன்சர்னா டியூ டு லோக்கலைஸ்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் லோக்கலைஸ்ட் lone pair, so easily could be donated. அதான் பேஸ்ன்றது. ஸோ மோர் பேசிக்னா ஈஸியாக லோன் பேரை டொனேட் பண்ண எபிலிட்டி. which of the following represents the correct order of the acidity in the given compounds? ஸோ அசிடிட்டி சொல்லணும்னா நம்மளுக்கு அசிடிட்டி ஆர்டர் தெரியும். ஃப்ளூரின் ஏன்னா ஃப்ளூரின் நம்ம இப்போ ஏன் டேரெக்டாக ஹாலஜன்ஸ்க்கு போகிறோன்னா எல்லா ஃபேமிலியுமே சேம் COOH தான். ஸோ FCl அண்ட் தென் Br அண்ட் தென் அயோடின். ஸோ இதில் எந்த இதில் இந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா FCH3Br சரி இல்லை Br இல்லை FCl Br. ஓகே ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Fluorine, chlorine, bromine and then iodine போல CH3 வந்துருச்சு. That is also right. So option C is the right answer. Which of the following compound has the most acidic nature? So most acidic nature னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா ஆல்கஹால்ஸ் அண்ட் இங்கே பார்த்தோன்னா phenol is more acidic. Given are cyclohexanol, 1 acetic acid 2, 2,4,6 dinitrophenol 3 and phenol 4. In this the order of decreasing acidic strength or acidic character will be. So one enna cyclohexanol, cyclohexane, alcoOH. Second one acetic acid,
Next third one, trinitrophenol. அடுத்தது phenol. ஸோ இங்கே இது நாலுத்துலேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் சைக்ளோஹெக்சனால் ஆல்கஹால், அடுத்து CH3COOH கார்பாக்சிலிக் ஆசிட், அடுத்து வந்துட்டு 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால், அடுத்து ஒரு ஃபினால். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக். நம்ம வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2,4,6 நைட்ரோஃபினால் இஸ் மோர் அசிடிக் சொல்லிட்டு, அதாவது பிக்ரிக் ஆசிட் மோர் அசிடிக்னு சொல்லிட்டு. ஸோ 3 இஸ் மோர் அசிடிக். அண்ட் தென் இது எல்லாம் இதையும் அதுவும் OH குரூப் இருக்குது, இது COOH. ஸோ திஸ் இஸ் மோர் அசிடிக். ஸோ 2, 3, 2. அண்ட் தென் 1, 4 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபினால் இஸ் மோர் அசிடிக். அண்ட் தென் 1. ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷன்? 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. ஸோ சி ஆப்ஷன் சியில் மாறி இருக்கு. 3, 2, 4, 1. So option C is the right answer. Okay. Among the following 4 compounds, acidity order is phenol, methylphenol, metanitrophenol, paranitrophenol. So first phenol, அடுத்து மெத்தில் நைட்ரோஃபினால் போட்டோம் அப்படின்னா அடுத்தது மெட்டாநைட்ரோஃபினால், ஸோ ஆர்த்தோ பேரா மெட்டா ரெண்டுமே இருக்குது, சாரி மூணுமே இருக்குது. இது ப்ளஸ் I அண்ட் ப்ளஸ் M குரூப், நைட்ரஜன் மைனஸ், அதாவது நைட்ரஜன் NO2 குரூப், நைட்ரோ குரூப், இது மைனஸ் I குரூப். ஸோ ஆர்டர் என்ன? P, O அண்ட் தென் M. P இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் O ஸ்டேபிள் அண்ட் தென் M ஸ்டேபிள். ஸோ இந்த வயசில் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன், அதாவது 4 இஸ் மோர் ஸ்டேபிள், ஏன்னா பேரா பொசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா C ஆர் Cனா 3. ஸோ 3 இஸ் மோர் ஸ்டேபிள், ஏன்னா இங்கே வந்துட்டு ப்ளஸ் M குரூப் இருக்குது, இங்கே மைனஸ் I குரூப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இங்கே 3 வரும். அண்ட் தென் இதையும் கம்பேர் பண்ணோம்னா அடுத்து 1 அண்ட் தென் 2. ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். 4 இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் 3 அண்ட் தென் 1 அண்ட் தென் 2. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு மைனஸ் I, இது ரெண்டுத்துல மைனஸ் I குரூப் இருக்குது, எந்த மைனஸ் சாரி இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் I குரூப் இருக்குது, இங்கே பேரா பொசிஷனில் இருக்குது, இங்கே மெட்டா பொசிஷனில் இருக்குது. இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் ப்ளஸ் M ஆர் ப்ளஸ் I குரூப் இருக்குது, இங்கே எந்த குரூப்பும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம், ஏன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் I. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா ஆர்த்தோவில் இருக்கிற ஆர்த்தோவில் பேரா இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் ஆர்த்தோ அண்ட் தென் மெட்டா. ஸோ இது வந்து நம்மளோட ஆர்டர். ஸோ இங்கே மெட்டாவில் ஒன்று இருக்குது, பேராவில் ஒன்று இருக்குது. ஸோ பேரா இஸ் மோர் ஸ்டேபிள், ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து வந்தோம் அப்படின்னா இது அடுத்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இதுக்கு, அதாவது ஸ்டெபிலிட்டி நான் எதை சொல்கிறேன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன், அசிடிட்டியை சொல்கிறேன்.
ஸோ 3. அதுக்கடுத்து இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணோன்னா இங்கே எந்த ஒரு சப்ஸ்டன்ட்டுமே கிடையாது. இங்கே ப்ளஸ் ஐ ஆர் ப்ளஸ் எம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ 1, அதுக்கடுத்து 2 வரும். ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் பேசிக்? இதில் பார்த்தோம்னா இது வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆக முடியாது. லோக்கலைஸ்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், லோக்கலைஸ்டு பேர். In which of the following compounds the CCl bond ionization shall give most stable carbonium ion? ஸோ CCl bond cleave பண்ணும்போது எது வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போனியம் அயான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ எல்லாத்துலேயும் ஆல்ஃபா ஹச் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹச்? ஒரு ரிங் இருக்குது, 1 ரிங் ரெசனன்ஸில் இருக்குது, ஆல்ஃபா ஹச் இல்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆல்ஃபா ஹச்சா? alpha H, இங்கே 9 alpha H, இதில் so option D is the right answer with 9 alpha hydrogens. Okay. Consider the following compounds hyperconjugation occurs in. So hyperconjugation வந்துட்டு எதில் நடக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா? இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, இதில் இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறனால இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் A is the right answer only in 3. Correct order of Kb. Kb என்றது basicity or basic strength. question இல்லை, இதில் லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ which among the given molecules can exhibit tautomerism? ஸோ tautomerism எது எக்ஸிபிட் பண்ணும்? ஸோ இங்கே O இருக்குது, 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரிட்ஜ் பொசிஷனில் நம்மளால் அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. இங்கேயும் பிரிட்ஜ் பொசிஷனில் தான் இருக்கும். பிரிட்ஜிங் ஹெட், நான் டாட்டாமெரிசம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், பிரிட்ஜிங் ஹெட்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது, அந்த ஹைட்ரஜனை நம்மளால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1 and 2ல் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 1 2 3ன்னு எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி 3. ஆப்ஷன் A is the right answer. The correct order of strengths of the carboxylic acid. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரென்த் சொல்லணும். -I. ஸோ -Iன்னும் போது -I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிக் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு -I குரூப் கிட்ட இருக்கோ அந்தளவுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்.
ஸோ 2 இஸ் மோர் அசிடிக் தேன் 3. ஸோ ஆர்டர் வந்துட்டு 2 வந்துட்டு மோர் அசிடிக்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மோர் அசிடிக் வந்து 3. ஏன்னா இங்கே வந்துட்டு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது, ஒன்லி COOH மட்டும்தான் இருக்குது. ஸோ 2, 3 and then 1, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்னென்னா இந்த இடத்துல மைனஸ் இது ரெண்டுத்துலேயும் -I குரூப் இருக்குது. இங்கே வந்துட்டு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது, ப்ளஸ் எம்மும் கிடையாது, ப்ளஸ் ஐ ஆர் ப்ளஸ் எம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே எந்த குரூப்பும் இல்லை. இது ரெண்டுத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே -I குரூப் இருக்குது. அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல நடுவில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. இங்கே 2 கார்பன் இருக்குது, COH குரூப்புக்கும் நம்ம -I குரூப்புக்கும். ஸோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ 2 இஸ் மோர் அசிடிக் and then 3, அதுக்கு அடுத்து 1, அவ்வளோதான். which one is the most acidic compound? ஸோ அதுக்கு நல்லாவே தெரியும், ஆப்ஷன் சி தான், பிக்ரிக் ஆசிட் இஸ் த மோஸ்ட் அசிடிக். The correct increasing order of basic strength for the following compound is, so basic strength, lone pair of electrons, -I group, +I group, -M, +M. So basic strength is directly proportional to +I or +M. So option 3 is more basic and then aniline, option 1 and then 2. So நம்மளோட ஆர்டர் வந்துட்டு 3 is more basic and then 1 and then 2. ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் C is the right answer. Okay. The correct statement regarding electrophiles is, electrophile is a negatively charged species and can form a bond by accepting a pair of electrons from another electrophile. Electrophiles are generally neutral species and can form a bond by accepting a pair of electrons from a nucleophile. Electrophile can be either neutral or positively charged species and can form a bond by accepting a pair of electrons from a nucleophile. Electrophile is a negatively charged species and can form a bond by accepting a pair of electrons from a nucleophile. ஸோ இது நாளைக்கு ரீட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக ராங். ஏன் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசஸ்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல்லேருந்து அது எப்படி வாங்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ஜென்ரலி நியூட்ரல் ஸ்பீசஸ், நியூட்ரலும் கிடையாது. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் கேன் பி எய்தர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். The correct order of the basic strength of the methyl substituted amines in aqueous solution. Aqueous solution rapa secondary is more stable. Secondary and then primary and then tertiary. இது நம்ம பார்த்தோம். So secondary, primary and then tertiary. So option B is the right answer. Secondary, primary, tertiary. Aqueous solution la methyl substituted amines oda basic strength வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். Next one, the compound that is most difficult to protonate. So resonance, இங்கே ரெசனன்ஸ் வராது. pH இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெசனன்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ரோட்டனேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The most stable carbocation among the following is plus charge. கீழே இருக்குது. ஸோ ப்ளஸ் சார்ஜ் இங்கே ப்ளஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3 alpha H, இங்கே 4 alpha H,
இதில் 5 ஆல்ஃபா ஹெச், இதில் 2 alpha H. So option C is the right answer with 5 alpha hydrogens. Most stable carbocation தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு பிஒய்க்யூஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.